நமச்சிவாய. ஒன்ஸ் அகேன் கமிங் பேக் வித் அமர்நாத் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல். உங்களுடைய ஜாதகம் யோக ஜாதகமா, பல வெற்றிகளை கொடுக்குமா, இல்லை கோடி கோடியாக லாபம் கிடைக்குமா, வேலையில் நல்லா செட்டில் ஆவீங்களா, தொழில் அமையுமா, இல்லை நல்லா பணம் சம்பாதிக்கிற ஜாதகமா, வீடு வாங்க முடியுமா, கார் வாங்க முடியுமா அப்படின்னு பல நேயர்கள் நம்மளுடைய சேனல் நம்மகிட்ட கன்சல்டேஷன் வரவங்களும் கேட்குற கேள்வி இதுதான். அதை நீங்களே தெரிஞ்சிக்க முடியுமா? ஏன்னா அமர்நாத் ஆஸ்ட்ரோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலன்கள் எடுக்கும் அளவிற்கு ஜோதிடம் சொல்லி கொடுக்கறது தான் நம்ம அமர்நாத் ஆஸ்ட்ரோ சேனலோட நோக்கம். அதற்கான 1000 பதிவுகள் இது வரைக்கும் பலன்கள் எப்படி எடுக்கலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதற்கு நீங்கள் பழைய பதிவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எளிமையாக பலன் எடுக்க முடியும். ஒருவேளை உங்களுக்கு பலன் எடுக்க தெரியல, டவுட் இருந்ததுன்னா உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடத்த கமெண்ட் பாக்ஸில் போட்டு உங்களுக்கு ஒருவேளை சந்தேகம் இருந்ததுன்னா போட்டிங்கன்னா அந்த சந்தேகத்துக்கான பதில் கமெண்ட் பாக்ஸ்லேயே பதிலாக வழங்கப்படும். இது எல்லா சப்ஸ்கிரைபருக்கு மட்டும் இல்லை, நம்ம சேனலில் பார்க்குறவங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் உங்கள் ஜாதகம் இல்லை, நீங்கள் யார் ஜாதகமாவது பார்த்துட்டு இருக்க ஜோதிடராக இருந்தீங்கன்னா யோக ஜாதகமா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு சிஸ்டமில் அவங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் அவங்க பேரோடு போடுறீங்க, கரெக்டுங்களா? அப்போ போட்டிங்கன்னா அவங்களுடைய ஜாதக கட்டம், லக்னம், லக்னாதிபதி எங்கே இருக்குன்றது தெரியும். முதல் ரூல் பார்த்திங்கன்னா விதின்னு லக்னம், லக்னாதிபதி நல்லா உச்சமாக இருக்கணும். அது ஒரு ரூல். உச்சமாக இருந்தால் அந்த ஜாதகம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். இப்படியே சொன்னால் குழப்பம்தான் வரும். ஒரு மேச லக்னமாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய செவ்வாய் எங்கே இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் நீச்சமாகவே இருந்தாலும், அதாவது கடகத்தில் இருந்தாலும், செவ்வாய் கூட ஒரு உச்சமான குரு சேர்ந்திருந்தால் உங்களுடைய லக்னாதிபதி சிறப்பாக இருக்குது, சரிங்களா? ஒருவேளை செவ்வாய் நீச்சமாக இருந்து குரு சேரலை, சுக்கிரன் சேர்ந்து 3 டிகிரிக்குள்ளே இருந்தாலும் உங்களுடைய லக்னாதிபதி சூப்பராக இருக்குது. நீங்கள் மருத்துவம் சார்ந்த துறையில், சர்ஜிக்கல் இண்டஸ்ட்ரியில், சர்ஜிக்கல் துறையில் சிறப்பாக வருவீங்க. இதை நீங்கள் லக்னாதிபதி மூலமாக உங்களுக்கு விதிக்கப்பட்ட விதி இப்படி தான் உங்களுடைய தசாபுத்தி மற்ற பிளானட்ஸும் இருக்கும். இது ஒரே ஒரு ஊர்லேயே உங்களுடைய மொத்த பலன்களும் கிடைக்கிறாரு. இது நீங்களே உங்களுடைய ஜோதிடத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிற ஒரு உதாரணம், சரிங்களா? ஒரு பிளானட் ஒரு ஈவெண்ட்டை நிர்ணயிக்கிறது இல்லை. லக்னாதிபதி நல்லா இருக்கணுன்றதுக்கான விதி, அதை தான் நம்ம சொல்கிறோம். இப்படி இருந்தால் நல்லா இருக்கணும். ஒருவேளை லக்னாதிபதி உங்களுக்கு அதே மேச லக்னமாக இருந்து செவ்வாய் 10ல் உச்சமாக இருந்தாலும் சிறப்பாக இருக்கிறது. ஏன்னா லக்னாதிபதி 10ல் கேந்திரத்தில் உச்சமாக இருக்கிறது ஒரு சிறப்பான யோகம். அந்த சிறப்பான யோகம் அந்த ஜாதகருக்கு எல்லா தசாபுத்திலையும் அதற்குரிய பலன்களில் கிடைக்கும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா சில பேருக்கு பார்த்திங்கன்னா லக்னாதிபதி ஆவரேஜாக இருக்குன்னா என்ன, நீங்கள் ஒரு ரிஷப லக்னமாக இருக்கிறீங்க. ரிஷப லக்னத்தோட அதிபதி சுக்கிரன் 6ல் போய் மறைஞ்சிடுறாரு. 6ல் போய் மறைந்தாலும் அவர் சொந்த வீட்டில் இருக்கிறார். அப்படி இருந்தாலும் பார்த்திங்கன்னா அந்த சுக்கிரன் மறைஞ்சி இருக்கிறதுனால அவங்க வெளிநாடு, வெளி மாநிலம் இதன் மூலமாக தான் வெற்றி கிடைக்கும். லோக்கல்லையோ அவங்க பிறந்த இடத்துல இருந்தால் வெற்றி கிடைக்காது. இது நம்ம சேனலில் பார்க்குறவங்களுக்கு இல்லை, பெரும்பாலான ஜோதிடர்களுக்கும் தெரியும். நிறைய ஜோதிட விஷயம் தெரிஞ்சவங்களுக்கும் இது தெரியும், சரிங்களா? முதல்ல பார்க்க வேண்டிய ரூல் என்னென்னா லக்னம், லக்னாதிபதி நல்லா இருக்கா. இதில் முக்கியமாக பார்க்குற லக்னாதிபதி நல்லா இருந்ததுன்னா அவங்களுக்கு 50% வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இது நான் சொல்லலை, எந்த ஜோதிட புக்கு போட்டிங்கனாலும் அதில் இருக்கும். எந்த ஜோதிட பலன்களை நீங்கள் எடுத்திங்கனாலும் லக்னாதிபதி நல்லா இருந்தால் அவங்களுடைய எந்த தசாவாக இருந்தாலும் அவங்க சமாளித்து வெற்றி பெறுவாங்க. அந்த லக்னாதிபதி சிறப்பாக இருந்ததுன்னா அந்த யோகம்ன்றது முதல் தரமாக யோகமாக வேலை செய்யும். இது ஒரு ரூல். நான் சொல்கிறது என்னென்னா கோடிக்கணக்கில் லாபம் வேலையில் வருமா, தொழிலில் வருமா, இதுதான கேள்வியை கேட்குறீங்க. அப்போ அதெல்லாம் உங்களில் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா லக்னாதிபதி நல்லா இருக்குது. அடுத்தது என்ன பார்க்கணும், நீங்கள் அடுத்தது ஸ்ட்ரைட்டாக 9வது அதிபதி எப்படி இருக்காரு பார்க்கணும். 9வது அதிபதினா என்னங்க, லக்னத்துலேருந்து 9வது அதிபதி. ஒரு உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு மிதன லக்னம்னு வச்சுக்கோங்க. 9வது அதிபதி சனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு உச்சமாக இருக்கலாம் 5வது வீட்டில், அதாவது துலாம் ராசியில். அப்படி இருந்தாலும் சிறப்பு. ஒருவேளை சனி உச்சமாக இல்லை, 9வது வீட்டிலே இருக்கிறது. காரகோ பாவனாசியானா சனி காரகன் கிடையாது 9வது வீட்டுக்கு. 9வது வீட்டுக்கு அதிபதி அவர் இருந்தார்னா சிறப்பு. அப்பா கிட்ட பிரச்சனை வருமா, வராது. சூரியனோட நிலைமையை வச்சு தான் அப்பா கிட்ட பிரச்சனை வருமானது சொல்ல முடியும். வெறும் சனி மிதன லக்னத்துக்கு 9ல் இருந்தால் பிரச்சனை கிடையாது. அவர் யோகக்காரகன், யோகத்தை செய்வார். எப்படி செய்வார்? 9வது வீடாக மூலமாக செய்வார், தந்தை மூலமாக செய்வார். 9லேருந்து 11வது வீட்டை பார்க்கும்போது அதன் மூலமாக லாபம் கொடுப்பார். ஒருவேளை 11வது வீட்டில் குரு வந்ததுன்னா குரு மூலமாக உங்களுக்கு மனைவி மூலமாக லாபம் வரும். மிதுன லக்னத்துக்கு 10வது வீடு அதிபதி குரு இல்லைங்களா, குரு மூலமாகவும் லாபம் வரும். குரு மூலமாக தொழில் அமையும், குரு சம்மந்தமான தொழில் அமையும், சரிங்களா? மிதுன லக்னமாக இருந்தீங்கன்னா 9வது அதிபதி சனி 9லே இருந்ததுன்னா
இப்போ வந்து மிதுன லக்னமாக இருந்து 9வது அதிபதி சனி 9ல் இருக்கார், சிறப்புன்னு சொல்லிட்டீங்க. லக்னாதிபதி எப்படி இருக்கணும்? லக்னாதிபதி 4ல் இருந்தால் சூப்பர், உச்சமாக இருக்கிறார். அப்போ லக்னாதிபதியும் நல்லா இருக்கார், 9வது அதிபதியும் நல்லா இருக்கார், சூப்பராக வேலை செய்யும், நல்லா இருப்பீங்க. ஒருவேளை உச்சமாக இல்லை, நீச்சமாக 10ல் இருக்கார், அப்பயும் நல்லா இருப்பார். எப்படி கேட்டிங்கன்னா, குரு வந்து 10ல் சேர்ந்து இருக்கணும். 10ல் சேர்ந்து இல்லை, குரு 11ல் இருக்குது. சனி வந்து பார்க்குறாரு, குரு மூலமாக தொழில் அமைஞ்சு லாபம் தரணும்னு ஏற்கனவே சொன்னோம். 11ல் இருக்கிறது தான் ஒரு மேசத்தில் இருக்கிறது. சந்திரன் சனி வந்து 3வது பதிவாக குருவை பார்ப்பார். புதன் வந்து 10ல் இருக்கார் சொன்னேன் இல்லைங்களா, மிதுன லக்னத்துக்கு நீச்சமாக இருப்பார். நல்லா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, தனியாக இருந்தால் நல்லா இருக்க மாட்டார். ஆனால் அந்த மிதுனத்தில் லக்னத்துக்கு 10ல் புதன் இருக்கும்பொழுது கூடவே சுக்கிரனும் இணைந்திருக்காருன்னா, அந்த நீச்ச பங்கமான புதன் சுக்கிரனோட தொடர்பில் சூப்பராகிடுவார். ஏன்னா சுக்கிரன் அங்கே உச்சம். சரிங்களா? இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து 2 விதி தான். லக்னம் லக்னாதிபதி சிறப்பாக இருக்கணும், 9வது அதிபதி சொந்த வீட்லேயே உச்சமாக இருந்ததுன்னா நீங்கள் கோடிக்கணக்கில் எந்த தொழில் செஞ்சீங்கனாலும் எந்த தசாபுத்தி வந்தீங்கனாலும் நீங்கள் சமாளித்து வெற்றி பெறுவீங்க. முக்கியமான இது என்னென்னா, சந்திரன் வந்து இருக்கிற இடத்த நட்சத்திரத்தை வச்சு தான் தசாபுத்தி ஆரம்பிக்கும். ஒருவேளை மிதுன லக்னமாகவே இருக்கிறீங்க, வேணாம் மிதுன லக்னம் வேணாம், இந்த முறை வந்து நம்ம ஒரு கன்னி லக்னம் எடுத்துக்கலாம். கன்னி லக்னத்தோட அதிபதி புதன் லக்னத்திலே உச்சமாக இருக்கிறார். 9வது இடம் சுக்கிரன் வந்து சுக்கிரனோட சொந்த வீட்டில் ரிஷபத்தில் இருக்கிறார். சூப்பர். புதன் வந்து லக்னத்திலே உச்சமாக இருக்கிறார், திக்பலம் பெற்றிருக்கிறார். 9வது அதிபதி சுக்கிரன் சொந்த வீட்டிலே இருக்கிறார். இவங்க கண்டிப்பாக கோடிக்கணக்கில் சம்பாதிப்பாங்க. இப்பொழுது திரு விஜய் அவர்களும் பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் லக்னாதிபதி வக்ரமாக இருந்தாலும் 9வது அதிபதி சுக்கிரன் 9ல் இருக்கிறதோடு தான் அவர் சினிமா துறையில் சக்ஸஸ் ஆகி கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு வச்சுட்டு அரசியலில் இருக்காரு. அது நமக்கு தேவையில்லை. அவர் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக தொழிலில் இருக்காருன்றதுக்கு தான் இது சொல்லணும். லக்னாதிபதி வக்ரமாக இருக்கார், அவர் எப்படி சம்பாதிக்கணும்? 9வது அதிபதி சொந்த வீட்டில் இருக்கார். லக்னாதிபதி வக்ரமாக இருந்தாலும் 10ல் இருக்க திக்பலம் பெற்ற சூரியன் கூட இருக்கிறதுனால தொழில் மூலமாக அவர் தேர்ந்தெடுத்த தொழில் சினிமா துறைன்றனால லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு அவர் செட்டில் ஆகிருக்காரு சினிமா துறையில். சரிங்களா? பணம் சம்பாதிக்கிறதை பற்றி தான் சொல்கிறோம். அதனால் முதல் ரூலு லக்னம் லக்னாதிபதி சிறப்பாக இருக்கணும். 2வது ரூலு 9வது அதிபதி சுப கிரகங்களோட தொடர்பில் இருக்கணும், இல்லை சொந்த வீட்டில் இருக்கணும். இது 2 மட்டுமே இருந்தால் அவங்க கண்டிப்பாக வேலையினாலும் தொழில்னாலும் பணம் கோடிக்கணக்கில் பொருளும் என்றது கன்ஃபார்ம். நீங்களுக்கு ஒரு டவுட் வந்தது, உங்களுக்கு பலன் எடுக்க தெரியலன்னா கேளுங்க, கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. கமெண்ட் பாக்ஸில் போடும்போது முழுமையான தகவலை போடுங்க. பிறந்த நேரம், பிறந்த இடம், பிறந்த ஊர், பிறந்த தேதி, பிறந்த இடம், பிறந்த நேரம் உங்கள் பேரோடு போட்டிங்கன்னா, உங்களுக்கு உரிய சந்தேகத்தையும் போட்டிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் 24 மணி நேரத்தில் உங்களுடைய சந்தேகம் கமெண்ட் பாக்ஸிலேயே தீர்த்து வைக்கப்படும். உங்களுக்கு ஒரு வேளை நான் ஜோதிடம் கற்றுக்கிட்டு நானே பலனை எடுக்கணும் அப்படின்னா, வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் மாதிரி வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் உருவாக்குறது தான் நம்ம அமர்நாத் ஆஸ்ட்ரோவோட நோக்கம். அது மாதிரி தான் நம்ம பலன்களும் சொல்லிகிட்ருக்கோம். அதனால் உங்களுக்கு கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பம் பண்ணுறீங்கன்னா மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் கொடுங்க. உங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு அதற்கரிய முறையில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்குன்னு தனியாக வகுப்பு எடுத்து சொல்லித்தரப்படும். அதற்கு 50 உதாரண ஜாதகம் லைவ் ஜாதகத்தோடு உங்களுக்கு விளக்கமாக சொல்லித்தரப்படும். பேசிக்கு சொல்லி கொடுத்துட்டு தான் அதுக்கு நம்ம டெஸ்ட் வைப்போம். அப்போது நீங்கள் கிளாஸ் முடித்து போகும்போது நீங்கள் பலன்கள் சிறப்பாக எடுக்கிற அளவுக்கு ஒரு ஜோதிடராக போவீங்க. நம்மக்கிட்ட படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு இது தெரியும், படித்து முடித்தவங்களுக்கும் இது தெரியும். சரிங்களா? ஏன்னா வீட்டில் ஒருத்தங்க ஜோதிடம் இருந்தால் அவங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அவங்க சம்மந்தப்பட்டவங்கள்லாம் வழிகாட்டி அமைந்து அவங்க ஒரு குருவாகவோ ஒரு வழிகாட்டியாகவோ சிறப்பாக செயல்படுவாங்க. இந்த சமுதாயம் மேலே வரணும் அப்படின்ற நோக்கத்துக்காக தான் நம்ம கமெண்ட் பாக்ஸிலே விளக்கம் கொடுத்து ஜோதிடத்தை அப்படியாவது ஒரு 50% கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்ற நோக்கத்தில் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இது நம்ம சேனலை பார்க்குறவங்களுக்கு இல்லை, சப்ஸ்கிரைபருக்கு இல்லை, ஜோசியர்களுக்கும் இது தெரியும். அந்த ஜோசியரும் நம்மக்கிட்ட கேட்பாங்க, சந்தேகம் இருந்தால் அவங்களுக்கும் விளக்கம் தரப்படும். நீங்கள் என்னோட ஃபீல்டில் இருக்கீங்கன்னா அவங்களுக்கு சொல்லித்தரமாட்டேன் அப்படிலாம் கிடையாது. யாராக இருந்தாலும் ஜோதிடன்றது பொதுவான விஷயம், சந்தேகம் என்றது பொதுவான விஷயம். சந்தேகம் என்று ஒன்று விட்டால் அதற்கான பதில் சிறப்பாக கமெண்ட் பாக்ஸிலே நம்ம தருவோம். கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய சந்தேகங்களுக்கு போடலாம். படிக்கணுன்னா மட்டும் வாட்ஸ்அப் கொடுங்க. சந்தேகத்தை வாட்ஸ்அப்பில் கொடுக்காதீங்க, கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. அப்போ தான் அதை படிக்கிறவங்களும் தெரிஞ்சுப்பாங்க இந்த சந்தேகத்துக்கு தான் பதில் அப்படின்னு. சரிங்களா? இந்த பதிவை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. அனைத்து ராசியினரும் 9வது அதிபதி லக்னாதிபதி சிறப்பாக பெற்று சிறப்பாக கோடிக்கணக்கில் சம்பாதித்து வெற்றியுடன் வாழ அமர்நாத் ஆஸ்ட்ரோ வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.